முன்னொரு காலத்தில் நேர்மையான ஒரு ஏழை மரம் வெட்டி ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்தான். அவனிடம் இருந்தது ஒரே ஒரு இரும்பு கோடாரி. அந்த கோடாரியை வைத்துதான் மரக்கிளைகளை வெட்டி விறகாக்கி அதை விற்று பணம் சம்பாதித்து அவன் குடும்பத்தை நடத்தி வந்து கொண்டிருந்தான். இந்த வேளையில் ஒரு நாள் அவன் மரம் வெட்டி கொண்டிருக்கும் வேளையில் திடீரென அவன் கையில் இருந்த கோடாரி நழுவி ஆற்றுக்குள் விழுந்து விட்டது. எனவே அவன் தன்னிடமிருந்த ஒரே ஒரு கோடாரியும் தண்ணீரில் தொலைத்து விட்டேனே, ஏ கடவுளே, உனக்கு கருணை இல்லையா என்று கூறி அழத் தொடங்கினான். அந்த நேரத்தில் கடவுள் அவனுக்கு காட்சி கொடுத்தார். மகனே, ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? வணங்குகிறேன் சாமி. என்னிடம் இருந்ததோ ஒரே ஒரு இரும்பு கோடாரி. அதை நான் இந்த மரத்தை வெட்டும் பொழுது தவறுதலாக தண்ணீரில் விழுந்து விட்டது. இனி நான் எப்படி பிழைக்கப் போகிறேன்? அதை நினைத்து தான் அழுது கொண்டிருக்கிறேன் சாமி. பக்தா, கவலைப்படாதே. நான் இந்த தண்ணீரில் மூழ்கி உனது கோடாரியை எடுத்து வருகிறேன். கவலைப்படாமல் இரு. மிக்க நன்றி கடவுளே. கடவுளும் தண்ணீரில் மூழ்கி தேடத் தொடங்கினார். பக்தனே, இது உன்னுடைய கோடாரியா? இது என்னுடைய கோடாலி இல்லை தெய்வமே. இது உன்னுடையது இல்லையா? சரி சரி, நான் நீரில் மூழ்கி மீண்டும் தேடி பார்த்து விட்டு வருகிறேன். மீண்டும் கடவுள் தண்ணீரில் இறங்கி தேடத் தொடங்கினார். மகனே, இந்த கோடாரி உன்னுடையதா என்று பார். கடவுளே, இது என்னுடையதல்ல, இது வெள்ளி கோடாரி. எனது கோடாரி இரும்பு கோடாரி கடவுளே. அப்படியென்றால் இந்த கோடாரியும் உன்னுடையது இல்லையா? சரி, நான் மீண்டும் தேடி பார்த்து விட்டு வருகிறேன் சீடனே. சீடனே, இப்பொழுது நான் கொண்டு வந்திருக்கும் கோடாரியை பார். இது உன்னுடையதுதானா? ஆமாம் கடவுளே, இது என்னுடைய இரும்பு கோடாரி. மிக்க நன்றி கடவுளே. கடவுளுக்கு அவனுடைய நேர்மை குணம் நன்றாக பிடித்தது. பக்தா, உனது நேர்மையை நான் பாராட்டுகிறேன். உனது நேர்மைக்கு நான் தரும் வெகுமதி இந்த 3 கோடாரிகளையும் நீயே வைத்துக்கொள். வாழ்க்கையில் முன்னேறு. என்றும் நேர்மையாக இருப்பா. பக்தா, இதை வாங்கிக்கொள். மிக்க நன்றி கடவுளே. நான் என்றும் நேர்மையாகவே இருப்பேன். மற்றவர்களையும் நேர்மையாக இருக்கச் சொல்லுவேன். ஹாய் சுட்டீஸ். இந்த ஸ்டோரியிலேருந்து நமக்கு என்ன கருத்து கிடச்சிச்சுன்னா, உண்மையாக நேர்மையாக இருக்கவங்களுக்கு கடவுள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார். ஸோ நம்ம முடிஞ்ச அளவு உண்மையாக நேர்மையாக இருக்க பழகிக்கிடணும். பாய் சுட்டீஸ். உங்களிடம் விடைபெறுவது ரிஜோ. மேலே நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க குழந்தைகளே. நன்றி, வணக்கம்.